டிப் நம்பர் 1, வாழைத்தண்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டா கை கருத்து போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 2, வாழைத்தண்டை கட் பண்ணதும் மோர்லேயோ உப்பு கலந்த தண்ணியிலையோ போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 3, வாழைத்தண்டை வாங்கும் போது கையில் கிள்ளி பார்த்து வாங்குங்க. சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். டிப் நம்பர் 4, சாதாரண கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். டிப் நம்பர் 5, சென்டராக கட் பண்ணிட்டு வாழைப்பட்டையை பிரிச்சிங்கன்னா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். டிப் நம்பர் 6, கட் பண்ணதுமே கையால் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நார் எடுத்துடலாம். டிப் நம்பர் 7, ஸ்லைஸ் பண்ணதை 3 பீசஸாக வச்சு கட் பண்ணீங்கன்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். டிப் நம்பர் 8, பொடியா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குச்சியை உள்ள விட்டு நல்லா சுத்தி எடுத்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற நாரையும் எடுத்துடலாம். டிப் நம்பர் 9, டிஃபன் பாக்ஸ்ல உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சீங்கன்னா 3 to 4 days வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 10, க்ளீன் பண்றப்போ கிடைக்கிற நாரை ஊற வச்சு காய வச்சு திரிச்சிங்கன்னா திரி மாதிரி ரெடி ஆயிரும். டிப் நம்பர் 11, வாழைப்பட்டையை 2ஆ பிரிச்சு உள்ள இருக்கிற நாரை தனித்தனியா எடுத்து நல்லா உருட்டிட்டு கொஞ்ச நேரம் வெயில காய வச்சீங்கன்னா பூக்குறதுக்கு நார் ரெடி ஆயிரும். டிப் நம்பர் 12, வாழைப்பட்டையை பொடியா நறுக்கி தண்ணி ஊத்தி ஊற வச்சு இந்த தண்ணியை செடிகளுக்கு ஊத்துனா செடி செழிப்பா வளரும்.